திருப்பத்தூர் அருகே அருள்மிகு பூமலச்சி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு 20 பேர் காயம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வைரவன்பட்டி கிராமத்தில் குடிகொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ பூமலச்சி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு 72ஆம் ஆண்டு மஞ்சு விரட்டு போட்டி இன்று நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி 20ஆம் தேதி மஞ்சுவிரட்டு நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் பாரம்பரிய முறைப்படி இன்று இந்த மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. குமாரப்பேட்டை, நகர வைரவன்பட்டி, ஆத்தங்குடி, திருமுக்காணிப்பட்டி, சனல்குடி ஆகிய 5 ஊர் கிராமத்தார்கள் இணைந்து தேர்தல் ஆணையம் அறிவித்த விதிகளை பின்பற்றி இந்த மஞ்சுவிரட்டு போட்டியை நடத்தினர். முன்பாக கிராமத்தார்கள் ஸ்ரீ பூமலச்சி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு கோயில் காளைகளுடன் ஊர்வலமாக மஞ்சுவிரட்டு போட்டலுக்கு வருகை தந்தனர். அங்கு தொழுவிலிருந்து முதலில் சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோயில் காலை அவிழ்த்து விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிராம கோயில் காலையும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த 200க்கும் மேற்பட்ட காளைகளும் தொழுவிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. இதில் காளைகளின் உரிமையாளர்களுக்கு துண்டு வேட்டிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆங்காங்கே வயல்வெளிகளில் கட்டுமாடுகளாக 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் சீறி பாய்ந்து சென்ற காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் உட்பட 20 பேர் காயமுற்றனர். அவர்களுக்கு மஞ்சுவிரட்டு திடலில் அமைக்கப்பட்டிருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர், சிவகங்கை, பொன்னமராவதி உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த மஞ்சுவிரட்டு போட்டியை காண்பதற்காக சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மற்றும் ரசிகர்கள் குவிந்தனர். இன்று விடுமுறை என்பதால் பள்ளி, கல்லூரி மாணவர்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். தேர்தல் விதி அமலில் உள்ளதால் விழாவில் கலந்து கொண்ட காளைகளுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்காததால் வேட்டி துண்டுகள் மட்டும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை 5 ஊர் நாட்டார்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். கட்டிட்டாங்க